அம்மாவை போய் பார்க்கலான்னு சொன்னேன். நீ சரின்னு சொன்ன. ஆனா அதுக்கப்புறம் நீ அந்த மேட்டரை கண்டுக்கவே இல்லையே. நீயும் என்ன கூப்பிடல, நான் போயிட்டு வந்த நானும் கேட்கல. சாரிங்க, நான் மறந்துட்டேன். நீங்களாவது எனக்கு ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. கனகு விஷயத்துல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ தானே எல்லாத்தையும் பண்ண. அந்த இன்ட்ரெஸ்டிங் அம்மா விஷயத்துல மட்டும் ஏன் எல்லாம் போச்சு? என்னை பத்தியோ எங்க அம்மாவை பத்தியோ நம்ம குடும்பத்தை பத்தியோ யோசிக்கிறதுக்கே உனக்கு நேரம் இல்லை. சரிங்க, எனக்கு தான் குடும்பத்தை பத்தி யோசிக்க நேரம் இல்ல. உங்களுக்கு அந்த அக்கறை இருக்கா? என்னைக்காவது என்ன பொண்டாட்டியா மதிச்சு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்கீங்களா? ஏன் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு தானே இருக்கேன். எதையும் மறைக்கலையே. எதையும் மறைக்கல. யா உங்ககிட்ட ஃப்ராங்கா எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே இருக்கேன். உங்க அம்மாவோட ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களே, அதுல எத்தனை சவரன் இருந்துச்சு, அதை என்ன பண்ணீங்க, எங்க வச்சிருக்கீங்க, அதை என்ன பண்ணலான்னு பிளான் வச்சிருக்கீங்க, அத பத்தி ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொன்னீங்களா? இப்போதைக்கு ஜுவல்ஸை பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கேன். சரி, லாக்கர்ல தான் வச்சிருக்கேன்னு அதையாவது சொன்னீங்களா? நான் கேட்டதுனால தானே சொல்றீங்க. இது வரைக்கும் பிசினஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு எப்பவாச்சும் என்கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா உனக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். எவ்வளோ ஜுவல்ஸ் வச்சிருக்க, எங்க வச்சிருக்க, எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சது, அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. என்னை விட என்கிட்ட இருக்கிற பணம் தான் உனக்கு முக்கியமா போயிடுச்சுல்ல. நான் மட்டும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாம ஜுவல்ஸும் என் கைக்கு கிடைக்காம போயிருந்தா என் கூட நீ வந்திருக்கவே மாட்டேல்ல. எங்க அப்பா அப்பவே சொன்னாருங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் உங்களோட நான் தனி கொடுத்துன வந்தேன்னு நீங்க சொல்வீங்கன்னு அப்பவே சொன்னாரு. நானும் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கல. நீ கூட ஜுவல்ஸை பத்தி ப்ராஃபிட் பத்தி எல்லாம் பேசும் நான் கூட எதிர்பார்க்கல. கேட்டது தப்புதாங்க. தேங்க்யூ. இனிமே கேட்காத. பிரபாகர். ஏய் சுச்சி. ஏய் வா வா சுச்சி, என்ன சர்ப்ரைஸ் விசிட்டிங்? சாரி பிரபாகர், நான் ஆபீஸ் விஷயமா வரல, ஜஸ்ட் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம், அதுக்கு இதுக்கு சாரிலாம் கேக்குற? சுச்சி எப்பவுமே டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு முக்கியமான வேலையா தான் வந்திருப்ப. என்ன விஷயம்? உண்மைதான் பிரபாகர், அப்பெல்லாம் நம்ம ரெகுலரா ஒரு காஃபி ஷாப்க்கு போய் காஃபி சாப்பிடுவோமே, ஞாபகம் இருக்கா? அங்க இன்னைக்கு போயிருந்தேன். பக்கத்துல புதுசா ஒரு ஷாப்பிங் மால் ஓபன் பண்ணிருக்காங்க. சும்மா பார்த்துட்டு வரலான்னு போனேன். வாட்ச் பார்த்தேன். உனக்கு தான் டிஃப்ரெண்ட் ஃபேஷன்ல ட்ரெண்டியா வாட்ச் கட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்குமே, அதான் உன் ஞாபகம் வந்துச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன். பிடிச்சிருக்கா பாரு. வாவ், இம்போர்ட்டட் நல்லா இருக்கு சுச்சி. உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், கட்டிக்கோ. சாப்பிடுறல, கட்டி விடு. தேங்க்ஸ். இதுக்கெல்லாம போய் தேங்க்ஸ் சொல்லுவேன்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் அந்த காஃபி ஷாப்க்கே போனேன். அங்க போனதுமே பழைய ஞாபகம்லாம் வந்துச்சுடா. நமக்கு டைம் போறதே தெரியாம அங்க உட்கார்ந்து மணி கணக்குல பேசிட்டு இருப்போம்ல. நீ இன்னும் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? எப்படிடா மறக்க முடியும்? ஒரு நாள் உன் பர்த்டே அன்னைக்கு காலையில போயிட்டு நைட் வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருந்தோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதெல்லாம் என்னைக்குமே மறக்க முடியாதுடா. ஸ்வீட் மெமரிஸ்டா. உண்மைதான் சுச்சி, நிச்சயமா நம்மளால அதை மறக்கவே முடியாது. ஐயோ சொல்ல மறந்துட்டே. வா சாப்பிடலாம் வா. என்ன யோசிக்கிற? சாப்பிடலாம் வா. நீ தான் கூப்பிடுற, ஆனா தீபா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சாப்பிடுங்கன்னு ஒருத்தர் சொன்னா போதாதா? உட்காரு சுச்சி, இது உன் வீடு. சாப்பிடுங்கன்னு யாராவது சொல்லுமா? நீயே போட்டு சாப்பிடு. உட்காரு. இல்ல பிரபாகர், அம்மா அப்பா தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்படியா? பாய் தீபா, வரேன்டா. பாய். என்னங்க, சுச்சி இனிமே இங்க வர வேணான்னு சொல்லுங்க. ஏன் அவ இங்க வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவ திறமைய ஆபீஸோட நிறுத்திக்கிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தேவையில்லாம நம்ம பர்சனல் லைஃப்ல தலையிடுற பாருங்க, அது எனக்கு பிடிக்கல. நாங்க பழசெல்லாம் மறந்துட்டோம், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறோம். எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப காஃபி ஷாப்ல மணிக்கணக்கா உட்காந்து பேசினதெல்லாம் என்னால மறக்க முடியலங்கிறாளே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? அவ கேஷுவலா தானே சொன்னா, அதையும் நீ சீரியஸா எடுத்துக்கிற? எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னவ இப்ப மறக்கவே முடியலன்னு சொல்றாளே, இது எப்படிங்க ஈஸியா எடுத்துக்கிறது? அவளுக்குள்ள உங்களை லவ் பண்ணதோட மிச்சம் மீதி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால உங்களை அவளால மறக்க முடியலங்கிறது தான் உண்மை. அப்ப
அப்போ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் லவ் பண்ண பையனை நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. மறக்கவே முடியாதுன்னு சொல்ல வர. மறந்துட்டேன்னு சும்மா பேச்சுக்கு வேணா சொல்லுவாங்க. ஆனா லவ் பண்ண ஒருத்தரை கடைசி வரைக்கும் யாராலையும் மறக்கவே முடியாது. அப்படி மறந்துட்டேன்னு சொன்னா அவங்க நாடகம் ஆடுறாங்கன்னு தான் அர்த்தம். தயவு செஞ்சு சுச்சி இங்க வர வேண்டாம்னு சொல்லுங்க. ஏய், காஃபி எடுத்துட்டு வா. கடவுளே. அத்தை, ஏய், புக் எடுத்துட்டு எங்கடி போற? இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கு அத்தை. எக்ஸாமோ அத பத்தி எனக்கு என்ன? டாக்டர் என்ன காலையில வாக்கிங் கூட்டிட்டு போக சொல்லிருக்காருல, நான் இன்னையிலேருந்து வாக்கிங் போலான்னு இருக்கேன். சரிங்க அத்தை, நீங்க போயிட்டு வாங்க. என்னது போயிட்டு வாங்களா? ஏண்டி, உனக்கு நான் மாமியாரா எனக்கு நீ மாமியாரா? உன்கிட்ட கேட்டுதான் நான் வாக்கிங் போடுமா? என்னமோ உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்ட மாதிரி பெருமையா போயிட்டு வாங்கங்கிற. உன்னை துணைக்கு வான்னு கூப்பிடுறேன். உனக்கு அது கூட புரியலையா? புக்கை வச்சுட்டு வா. இல்லத்த, எனக்கு படிக்கணும். பக்கத்துல தானே, நீங்களே போயிட்டு வந்துருங்க. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா கூப்பிட்டும் வரமாட்டேன்னு சொல்லுவ. என் ரத்தத்துல சுகர் இருக்கு, கொழுப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. நான் தனியா நடந்து போறப்ப எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடி பண்றது? தகவல் சொல்லக்கூட ஆள் இல்லாம என்ன அனாதையா சாகுங்கிறியா? ஐயோ இல்லத்த, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடி, டாக்டர்கிட்ட என்னமோ பொறுப்பா பாத்துக்கிறேன்னு வாய்க்கிழிய பேசுன முத நாளே உன் வேலையை கட்ட ஆரம்பிச்ச பாத்தியா? இதான் நீ என்ன பாத்துக்கிற லட்சணமா? மா நம்ம காலகத்தால கத்தி நிக்கிற. உன் பொண்டாட்டி தானே என்ன கத்த வைக்கிறா. ஐயோ, உங்களோட பெரிய ரோதனை இருக்குது. உனக்கு என்னதான் பிரச்சனை? டாக்டர் உன் பொண்டாட்டி கிட்ட என்ன வாக்கிங் கூட்டிட்டு போக சொன்னாங்க. போலாம் வாடின்னா எனக்கு எக்ஸாம் இருக்கு, படிக்கணும் கிழிக்கணும்னு வெறுப்பேத்துறாடா. வயசான காலத்துல துணைக்கு ஆள் இல்லாம நாம தனியா வாக்கிங் போறதா? பெண்ணோட துணைக்கு ஆள் வேணும், அவ்வளவுதானே? ஆமா, அதுக்குதான் வாடின்னு. படிப்பெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், துணைக்கு வர சொல்லு. அவ ஒன்றும் தேவையில்ல, நானே வரவா. என்னது, நீ வரியா? உனக்கு எதுக்குடா சிரமம்? அரையும் குறையுமா தூங்கி எழுந்திரிச்சா உடம்புக்கு ஆகாது. நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. அம்மா தாயே, நான் தூங்குன வரைக்கும் போதும். நீ என்ன டார்ச்சர் பண்ணாம இருந்தா சரி, அதுவே போதும். வா. நான் டார்ச்சர் பண்றேனா? ஏண்டா, துணைக்கு வான்னு உன்னையா கூப்பிட்டேன்? இவ்வளவுதானே கூப்பிட்டேன். யார் வந்தா என்ன? நான் தான் வரேன்றேன்ல. நீ வேலைக்கு போறவன், உனக்கு எதுக்குடா கஷ்டம்? இவ வீட்டுல வெட்டியா சும்மா தானே இருக்கா, இவளே வரட்டும். அவ ஒன்றும் வெட்டியாலாம் இல்ல, எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கா. தேவையில்லாம அவளை தொந்தரவு பண்ணாத. ஏண்டா, வயசான பொம்பளைக்கு இந்த உதவி கூட உன் பொண்டாட்டி பண்ண மாட்டாளா? நீ கூட தான் வீட்டுல வெட்டியா இருக்கிற. படிக்கிற பொண்ணு காஃபி போட்டு கொடுக்கலாம், இல்ல சமையல கூட மாட ஹெல்ப் பண்ணலாம். அதெல்லாம் பண்றியா என்ன? எப்பவும் இவளே தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காத. நீ அப்பப்போ அவளுக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணலாம். யாரோட தப்பா நினைக்க மாட்டாங்க. துளசி, நீ அப்படி உட்காந்து படி, நான் அவங்கள கூப்பிட்டு போறேன். இந்த பாருமா, தயவு செஞ்சு யாரையும் டார்ச்சர் பண்ணாம இங்கேயே உட்காந்து சாமி மனசுல நினைச்சுக்கோ. நான் போய் மூஞ்சி கேட்டு வந்துடுறேன். நல்லா கழுவிட்டு வாடா, அப்போ அது பித்தம் தெளிதான் பாப்போம். போலாம். சொல்லுடி, என்ன இந்த நேரத்துல? சும்மா தாண்டி. என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா? ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் பாக்குறேன், ஆனா முடியல. இங்க ஒரே டார்ச்சரா இருக்கு. என்னடி ரொம்ப சலிச்சுக்கிற? என்னாச்சு? நேத்து எனக்கும் அவருக்கும் சின்ன சண்டைடி. அங்கேயும் சண்டையா? சூப்பர் டி. இங்க எங்களுக்குள்ளயும் சண்டை தான். சண்டை யாரால? சுச்சியாலதான். இங்கேயும் அவளால தாண்டி சண்டை. ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும். நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை பத்தியா? ஏய், சும்மா வெறுப்பேத்தாத. நானா வெறுப்பேத்துறேன்? சுச்சி பேரை சொல்லி நீ தான் வெறுப்பேத்திட்டு இருக்க. சுச்சியால எங்களுக்குள்ள சண்டை வருதுன்னா அதுல ஒரு ரீசன் இருக்கு. உனக்கும் அவளுக்கும் என்னடி பிரச்சனை? எதுக்கு அனாவசியமா அவளை வச்சு தமிழ் சார் கூட சண்டை போடுற? ஏய், அவரோட சண்டை போடணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? லேண்ட் வாங்குறதா இருந்தா நாமளே வாங்கிக்கலாம். சுச்சி சொல்ற இடம் வேண்டான்னு சொன்னேன், அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவ சொல்ற இடத்த தான் வாங்கி ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமா பேசுறாருடி. என் பேச்ச அவர் கேட்கவே மாட்டாராம், அவர் பேச்சதான் கேட்கணுமா. சுச்சி சொன்ன இடம் நல்ல இடம், போய் பார்க்கலான்னு என்ன கன்வின்ஸ் பண்ண பார்த்தாரு. நான் பார்க்கவே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏய்,
எதுக்கடி சுச்சி மேட்டர் எடுத்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிற? இப்ப அவரோட சண்டை, யார் அவரை சமாதானப்படுத்துறது? அதெல்லாம் அவரே சமாதானமாயிட்டாரு. அதுக்குள்ளயா? எப்படிடி? செலக்டிவ் அம்னேஷியாவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப அத்தை என்ன படிக்க விடாம வாக்கிங் வான்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ படிக்கிற பொண்ணு தொந்தரவு பண்ணாதன்னு அவரே அத்தைய கூட்டிட்டு போயிருக்காரு. படிக்கிற பொண்ணுக்கு காஃபி எல்லாம் தர மாட்டியான்னு அத்தைய திட்டி எனக்கு சப்போர்ட் வேற. நீ கொடுத்து வச்சவடி. அவர் இவ்ளோ தூரம் உன்னை புரிஞ்சு நடந்துக்கிறாரு, நீயும் அதுக்கேத்த மாதிரி பொறுப்பா நடந்துக்கலாம்ல. நமக்கு வாங்குற லேண்ட நாமளே பார்த்து வாங்கலாம்னு சொன்னேன். அது தப்பா? தப்பு தாண்டி. நான் அன்னைக்கு உன்கிட்ட என்ன சொன்னேன்? அவ பேச்சை எடுக்காத, வீட்ல பிரச்சனை வரும்னு சொல்லியும் நீ பிரச்சனை இழுத்து விட்டுருக்க. நீ மட்டும் என்னவா அவளால பிரபா கூட சண்டைன்னு சொன்ன? ஏய், அவ சொல்ற இடத்த வாங்க எனக்கு பிடிக்கல, விடு. ஏய், எனக்கும் அவருக்கும் சுச்சியால வர தொந்தரவே வேறடி. சில நேரத்துல அளவுக்கு மீறி ரைட்ஸ் எடுத்துக்கிறா. அப்படி இருந்தும் நானும் அட்ஜஸ்ட் பண்ணி போலான்னு தான் பாக்குறேன். உனக்கு ஏன் அளவுக்கு பிரச்சனை இல்ல, நீ ஏன் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிற? ஏய், நான் சண்டை போடணும்னு நினைக்கலடி. சுச்சி சொன்ன இடத்த எனக்கு வாங்க பிடிக்கல. பிடிக்குதோ பிடிக்கலையோ, இடத்த பார்க்க கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வருவோம். ஏண்டி, நான் பிடிக்கலன்னு சொல்றேன், எப்படி அங்க போறது? போலனா அவ என்ன பண்றாங்கறதே நமக்கு தெரியாதுடி. நீ வரலனா மட்டும் தமிழ் அந்த இடத்த வேண்டான்னு சொல்லிட்டு வரா? கண்டிப்பா வாங்குவாரு. 2 ஜீனியஸும் சேர்ந்துக்கிட்டு அந்த லூசு சொல்றபடி அங்கதான் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. தடுக்க முடியாட்டியும் போய் பார்த்துட்டாவது வரலாண்டி. அவ பிளான் பண்ணி கட்ட போற வீட்டுக்குலாம் நான் போக மாட்டேன்டி. ஏய், பிளான் மட்டும்தான் அவளோடது, காசு நம்மளோடதுடி. அதுவும் இல்லாம வீடுங்கிறது ஒரே நாள்ல முடியற விஷயம் கிடையாது. அத கட்டி முடிக்கணும்னா அதுக்கு நிறைய காலம் ஆகும். அதுக்குள்ள எவ்வளவு வேணாலும் நடக்கலாம். நீ ஏன் தமிழ் சார் கூட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிற? வீடுங்கிறது ஒரு முறை கட்டுறது, அத போய் அவ இஷ்டத்துக்கு விடுறாங்களேன்னு தான் சங்கடமா இருக்கு. நீயும் நானும் வேலைக்கு போயிட்டா ஒரு வீடு இல்ல, நம்ம ஆசைப்பட்டபடி 5 வீடு கட்டலாம். அவ கட்டின வீட்டை சேல் பண்ணிட்டு புது வீட்டுக்கு போலான்னு சொன்னா இவங்க என்ன மாட்டேன்னு சொல்ல போறாங்க? கொஞ்ச நாள் சுச்சியோட தொந்தரவை நீ பொறுத்து தாண்டி ஆகணும். இல்லடி, எனக்கு என்னமோ சங்கடமாவே இருக்கு. சொன்னா கேளுடி. அவரோட அனாவசியமா சண்டை போட்டு உன் நிம்மதியை கெடுத்துக்காத. அவர் வாக்கிங் போயிட்டு வந்ததும் மன்னிச்சிடுங்க சாமின்னு சரண்டர் ஆயிடு. லேண்ட் பார்க்க போலாங்க, எனக்கு ஓகேன்னு சொல்லிடு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரிடி, பாத்துக்கலாம். நீ போன வை. எங்க போச்சுன்னு தெரியலையே. லாவண்யா, ம், என்ன லாவண்யா பண்ற? பால் பவுடர் டப்பா இங்க வச்சிருந்தேன், பாத்தீங்களா? பவுடர் பால்லாம் கொடுக்கணும் பாட்டி சொன்னாங்கல்ல, அதனால தூக்கி வெளியே போட்டேன். என்னங்க நீங்க? அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறீங்க. குழந்தை இப்ப பசியில அழுவானே, என்ன பண்றது? அதான் மதர்ஸ் ஃபீடிங் தான் பெஸ்ட்னு சொன்னாங்கல்ல. அது அவனுக்கு பத்த மாட்டேங்குதுங்க. அதனால தான் பவுடர் பாலை வச்சு சமாளிக்கலான்னு பார்த்தேன். தாய்ப்பால் அளவுக்கு இல்லனாலும் பவுடர் பால்லையும் எல்லா சத்தும் இருக்குங்க. அதனால தான் உலகம் பூரா அதை யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்றவங்க எல்லாம் முட்டாள், பாட்டி மட்டும் தான் புத்திசாலியா? நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் லாவண்யா, ஆனா பாட்டி தான். பாட்டி பாட்டின்னு அவங்க சொல்றதையே வேத வாக்கா நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. முதல்ல போய் பால் டின் வாங்கிட்டு வாங்க. பாட்டிக்கு தெரிஞ்சா கத்துவாங்க லாவண்யா. இவனும் தாங்க பசியில கத்துவான். பாட்டிக்கு பயந்து இவன் அப்படியே விட்டுலாமா? அந்த காலத்துல நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு என்னென்னமோ கதை பேசுவாங்க. இவன் பசியில அழுதான்னா இவனுக்கு யாரு பதில் சொல்றது? பாட்டி சொன்னாங்க பூட்டி சொன்னாங்கல்ல, என்னால இவனை பட்டி போட முடியாது. முதல்ல போய் பால் டின் வாங்கிட்டு வாங்க. பாட்டியை நான் பாத்துக்கிறேன். ஏ நிதிஷ், ஐயோ வந்துட்டாங்களா? லாவண்யா, இத வர அத்தை. என்னத்த? தாய்ப்பால் சுரக்கலன்னு சொன்னல, அதுக்காக பாட்டி ஏதோ செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. குழந்தைய கொடுத்துட்டு சாப்பிடுமா. அதெல்லாம் வேணாம் அத்தை. எதுக்கு? எதுக்கா? தாய்ப்பால் சுரக்கலைன்னா புள்ளைக்கு எப்படி பால் கொடுப்ப? அவனை பட்டி போட்டு ஒல்லி பிச்சானா ஆக்கலான்னு பாக்குறியா? நீ ஊட்டமா இருந்தாதானே அவனும் ஊட்டமா வளருவான். நான் நல்ல ஊட்டமா தான் இருக்கேன். நீ ஊட்டமா தான் இருக்க, ஆனா புள்ளைய கொடுக்க ஒண்ணும் இல்லையே. அந்த காலத்துல எல்லாம் நாங்க 5 வயசு வரைக்கும் முட்டை முட்டை வயிறு ரொம்ப பால் கொடுப்போம். அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? நாங்க சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. உனக்காக வெள்ளை பூண்ட பால்ல போட்டு வேக வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன், அத குடி. அப்புறம் சொரா புட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், அதையும் சாப்பிடு. ஐயோ, எனக்கு சொரா எறாலாம் பிடிக்காதுங்க. பார்த்தாலே கொமட்டிக்கிட்டு வரும். என்னடி இது அநியாயமா இருக்கு? திங்கிற பொருளை பார்த்தா உனக்கு கொமட்டிக்கிட்டு வருதா? குழந்தைய பெத்தா மட்டும் போதாதுடி, அதை நல்லபடியா வளர்த்து ஆளாக்குற பொறுப்பும் உன்னோட தான். அதுக்காக சொரா இல்ல, சுண்டலிய புடிச்சு தின்னுனாலும் தின்னுதான் ஆகணும். ஏங்க, எனக்கு தான் அது பிடிக்காதுன்னு சொல்றேன்ல. எனக்கு பிடிக்காது ஒத்துக்காதுன்னு சொல்லியெல்லாம் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. புள்ளைய வளர்க்கணும்னா மண்ணையும் திங்கணும் மரத்தையும் திங்கணும். இந்த
இந்தா இதையும் தின்னு. சாப்பிடு லாவண்யா, குழந்தை கூட. ஐயோ அத்தை, இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு வாந்தி தான் வரும். வாந்தி வராது, வாழைக்காய் பஜ்ஜியும் வராது. வாங்கி அவுக்குன்னு தின்னுடி. இதெல்லாம் தின்னாதான் உன் பிள்ளைய நல்லபடியா வளர்க்க முடியும். லாவண்யா, பாட்டி உன் நல்லதானே சொல்றாங்க, வாங்கி சாப்பிடு. ஐயோ எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. பழையக்கடி கஷ்டப்பட்டு தின்னு. உன் பிள்ளைய நல்லபடியா வளர்க்கணும்னா இந்த தியாகம் கூட பண்ண மாட்டியா? உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்களேன். நீ கெஞ்சினாலும் சரி கொஞ்சினாலும் சரி, இன்னைக்கு நான் உன்னை விட போறதே இல்ல. நீ சாப்பிட்டே ஆகணும். இந்தா, தள்ளு தள்ளு. ஆக்காட்டு ஆக்காட்டுடி. எவ்வளவு கொழுப்பு பாத்தியா? இவளுக்காக பக்குவமா செஞ்சு பதமா எடுத்துட்டு வந்திருக்கேன். அத போய் துப்புறா. பாட்டி அவனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், விட்டுறலாமே. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? வாய்க்கு ருசியா சாப்பிட்டா மட்டும் போதாது. புள்ளையோட நல்லதுக்காக இஷ்டம் இல்லைனாலும் சிலதை சாப்பிட்டு தான் ஆகணும். நான் என்ன வேண்டாத பொருளை எடுத்துட்டு வந்திருக்கேன்? மீன், பால், சொரா இதெல்லாம் மனுஷங்க திங்கிறது தானே. இத சாப்பிடறதுக்கு என்னமோ இந்த அலட்டு அலட்டிக்கிறா. ஏய் இங்க வாடி, வாடிங்கிற. ஏய் இங்க வாடி, வாடினா இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்க. ஒழுங்கா இதையெல்லாம் தின்னுட்டு பாலையும் குடிக்கிற. ஏங்க எனக்கு தான் வாமிட் வருது. போட்டடா அப்படியே. இத தின்னா ஒழுங்கா பால் சொரக்குன்னு சொல்லிட்டு இருக்க, திமிரா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, சாப்பிடு. உட்காரு அப்படி, உட்காரு உட்காருடி. வாய் தர, வாய் தர. அங்க என்னடி பாக்குற? சீக்கிரம் தின்னு. இந்தா. ஏய், திரும்ப வாந்தி இந்தி எடுத்த வாயிலே போடுவேன். முழுகுடி, முழுகு. சாப்பிடு. அவ்வளவுதான். இதுக்கு போய் நாடகம் போட்டு நடிக்கிற. இந்தா முழுங்கிட்டியா? இந்தா பாலை குடி, குடி. போட்டல பாரு, குடி குடி. அவ்வளவு தாண்டியம்மா. இதுக்கா இந்த பாடுபடுத்துற? எல்லாம் சரியா போடும். போ, போய் படுத்து ரெஸ்ட் எடு. நம்ம போல முடிச்செல்லாம் வெளியே.